மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ சேலம் பிரேம் எஸ்பி அகாடமி சார்பாக மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பம் பேட்ச் ஒரு 6 மந்த் ஆன்லைன் வழியில் மாணவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2ல் இருக்கக்கூடிய பொது தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் மேக்ஸ் வகுப்புகள் வந்து நடத்துவதற்கான ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச்னுடைய ஒரு இன்ட்ரோ ஒரு 5 மினிட்ஸ் நான் கொடுத்துட்றேன். தென் உங்களுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஆரம்ப பேட்ச்னுடைய சிறப்பம்சம் என்ன, இந்த பேட்ச்னுடைய எப்படி நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேட்ச்னுடைய ஃபீஸ் வந்து 1500 தான் கொடுக்குறோம். இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து கொடுத்து எப்படி நம்ம பேட்சஸ் சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது எஸ்பி அகாடமியுடைய ஃபஸ்ட்டு ரெகுலர் பேட்ச் அப்படின்றதுனால அதனுடைய துவக்க விழாவை முன்னிட்டு ஃபஸ்ட்டு ஆஃபராக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேட்ச் கொடுக்குறோம். பட் கிளாஸஸில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு குறையுமே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்மே எக்ஸ்பெக்ட் ஃபேக்கல்ட்டி தான். ஸோ இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 years வந்து அவங்களுடைய சப்ஜெக்டில் எக்ஸ்பெக்டாக இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்டுக்கான கிளாஸஸ் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமி இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேண்டில் பண்ண போகிறேன். அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு சயின்ஸு, ஜியாகிரஃபி இதெல்லாம் அன்சர் சார் ஹேண்டில் பண்ண போகிறாரு. அண்ட் தமிழ் இலக்கணம் அண்ட் செயல் வகுப்புகள் சிலபஸ் படி இருக்கக்கூடிய யூனிட் வைஸ் வந்து விஜயலட்சுமி மேடம் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண போகிறாங்க. அண்ட் மேக்ஸ் இந்த கிளாஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழரசன் சார் உங்களை ஃபர்தர் வந்து எல்லாருமே உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க. இந்த கிளாஸஸை ஃபஸ்ட்டு இந்த 3 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள் இந்த 3 நாட்களும் இலவச டெமோ வகுப்புகளை வந்து கொடுக்குறோம். யூடியூப்பில் இந்த 3 கிளாஸுக்கானதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்லோட் பண்ணிடுவோம். இதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக கிளாஸஸ் இருக்க ஆரம்பிச்சிடும். கிளாஸஸில் ஒரு நாளைக்கு இன்றைக்கி என்ன கிளாஸ் அப்படின்றத உங்களுக்கு முந்தின நாளே உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அந்த டைமுக்கு நீங்கள் அட்டன் பண்ணலாம். சப்போஸ் என்னால் அந்த டைமுக்கு அட்டன் பண்ண முடியல சார், என்ன பண்ணுறது அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு ரெக்கார்டிங் நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் ரெக்கார்டிங்கை எப்போனாலுமே பார்த்துக்கலாம். உங்களுக்கு அது வந்து அவைலபிள். நீங்கள் தாராளமாக அந்த ரெக்கார்டிங் கிளாஸஸை எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொண்டு போக முடியும். நீங்கள் ஃப்ரீ டைமில் பார்த்துட்டு ஸ்பீடாக அதாவது அந்த கிளாஸை ஸ்பீடாக வச்சு கூட உங்களால் நோட்ஸ் எடுக்க முடியும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சஜஷன் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஸ்கூல் புக்கு கிளாஸில் நாங்கள் கொடுக்கக்கூடிய நோட்ஸ் இதை மட்டும் ஃபஸ்ட்டு தரோ பண்ணி முடிங்க. இதன் அடிப்படையிலே நாங்கள் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்து வழிநடத்தி கொண்டு போவோம். தென் 1 by 1 உங்களை ப்ராப்பராக வந்து கைட் பண்ணிடுவோம். உங்களை வந்து என்னடா ஆன்லைன் பேட்ச் இது எப்படி வந்து நம்ம கைட் பண்ண போகிறாங்க, டேரெக்டாக ஆஃப்லைனில் இருந்தாங்க அப்படின்னா நம்ம 1 to 1 ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் ஆன்லைனில் எப்படி பண்ண முடியும்னா நீங்கள் அதை பற்றி கவலையப்படாதீங்க. ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கிளாஸஸ்லாம் முடிஞ்ச உடனே 1 to 1 உங்களுக்கு வந்து அது டேரெக்டாக மென்டாரிங் செஷன் நானே கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அது நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, எப்படி கொண்டு போகிறீங்க, 1 வீக் உங்களுடைய அட்டண்டன்ஸ் என்ன, நீங்கள் ரெக்கார்டிங் பார்த்தாலும் சரி, லைவ் வந்தாலும் சரி, உங்களுடைய அட்டண்டன்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே சேவ் ஆயிடும். ஸோ உங்களுடைய அந்த அட்டண்டன்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, படிச்சிட்டிங்களா, உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிள் இருக்குது, என்ன சப்ஜெக்டில் டவுட் இருக்குது, எப்படி நீங்கள் படிக்கணும், பர்சனல் கைடன்ஸ் அண்ட் மென்டாரிங் செஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்கள் எஸ்பி டீம் வந்து ரெடியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கான டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஹெசிடேட் இல்லாமல் தாராளமாக கேளுங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த ரெக்கார்டிங் கிளாஸஸில், இந்த லைவ் கிளாஸஸில் நீங்கள் வந்து தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்டன் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா உங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் தான் நீங்கள் டவுட் கேட்குற மாதிரி இருக்கும். இதில் ஜஸ்ட் ஸ்டாஃப் கிளாஸ் எடுக்கும்போது ஏன்னா ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து எஃபர்ட்டாக எடுத்தால் தான் உங்களால் இந்த 6 மந்த்தில் கவர் பண்ணிவிட்டு நம்ம உட்காந்து நிறைய ரிவிஷன் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். 6 மந்த்து தான் கிளாஸு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு எப்படி கைட் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு கிளாஸஸ் முடித்தாலுமே உங்களுக்கு ஃபர்தராக டெய்லி வந்து அடுத்த குரூப் 4 நீங்கள் என்ன பேட்சுக்கு ஜாயின் பண்ணீங்களோ அடுத்த எக்ஸாம் வர வரைக்கும் ஃபர்தராக உங்களை கைட் பண்ணிக்கிட்டே இருப்போம் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா இந்த பேட்ச் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பேட்ச். ஆரம்பம் அப்படின்றது ஒரு ஆரம்பமான எஸ்பி அகாடமியுடைய ஃபஸ்ட்டு பேட்ச் அப்படின்றதுனால இன்னும் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான அனைத்து மென்டாரிங் செஷன்ஸ் அண்ட் 1 to 1 ஃபோக்கஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் தைரியமாக படிங்க, என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா இந்த கிளாஸஸை ரெக்கார்டிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு அப்புறம் அந்த செஷன் ரொம்ப நேரம் இழுத்துச்சு அப்படின்னா ரெக்கார்டிங் பார்க்கும்போது டைம் வேஸ்ட் ஆகும். டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுனால ரெக்கார்டிங்கில் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நடத்திடுவாங்க. நடத்தி முடிச்சுட்டு அதுக்கான டவுட்ஸை நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம், இல்லை இண்டிவிஜுவலாக நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு அதை வந்து என்ன பண்ணுவாங்க கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் வீடியோ போட்டு பார்த்துக்கலாம். நீங்கள் தாராளமாக உங்களுக்கு வந்து அது வந்து 100% அவைலபிள் தான். தாராளமாக பார்த்துக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய ஜேர்னியை எஸ்பி டீமோட கொண்டு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். தைரியமாக படிங்க. நான் எப்போவுமே எல்லா பேட்சுக்குமே ஒரு திருக்குறள் சொல்லுவேன். அதை இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன்.
சென்ற இடத்தார் செலவிடா தீதொருகி நன்றின் பால் உய்ப்பதறிவு. மனம் செல்லும் வழிகள் எல்லாம் செல்ல விடாமல் எது அறிவுடைமையோ எது ஒழுக்கமோ அதன் வழி செல்ல விடுவதே அறிவாகும் ஒழுக்கமாகும் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஜேர்னி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரதா போகுது. ஏன்னா பிரச்சனைகளை சமாளித்து நீங்கள் வந்தால் தான் அனுபவங்கள் கிடைக்கும். பட் எது வந்தாலும் என்னால் எதிர்த்து இந்த ஜேர்னியில் சக்ஸஸ் ஆகி வெளிவர முடியும் அப்படின்னு காட்டுங்க. கனா படத்தில் சொல்கிற மாதிரி தான் இந்த உலகம் ஜெயிச்சிருவன் சொல்றதை விட ஜெயிச்சுட்டு சொன்னா கேட்கும். நீங்க ஜெயிச்சுட்டு சொல்லுங்க, கண்டிப்பா கேட்பாங்க. அது வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, கொஞ்சம் சைலண்டா இருங்க. இந்த சூழ்நிலைகள்ல இப்ப இருக்கக்கூடிய கட்டத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா பொறுமையோடு அணுகணும். பொறுமையான அப்ரோச் மட்டும்தான் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப பொறுமையா அணுகுங்க. எந்த விஷயத்தையும் டக்கு டக்குன்னு முடிவெடுக்காதீங்க, யோசிச்சு நிதானமாயிடுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டிஎன்பிசியில் தேவையான வழிகாட்டுதல்கள் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம். தயாராக இருங்க. நல்லபடியாக படிப்போம். நம்ம ஜேர்னியை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னொரு 5 மினிட்ஸ் ரெடியாக இருங்க. ஒரு 7:35 40க்குள்ளே உங்களுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஆல் த பெஸ்ட். நல்லபடியாக கொண்டு போங்க. அடுத்தடுத்து நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் சந்திப்போம். முக்கியமாக உங்களுக்கான பாலிட்டி கிளாஸஸ் அண்ட் ஐஎன்எம் அண்ட் எக்கனாமிக் கிளாஸஸில் நான் தான் எடுக்க போகிறேன். ரொம்ப ஆவலோடு இருக்க உங்கள் பேட்ச்க்கு எடுக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆல் த பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ. ஓகே சார். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மீதான என் முத்திக்கனியே முத்தமிழே என் தாய் தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நம்ம சேலம் அகாடமி எஸ்பி அகாடமி, அதாவது சேலம் பிரெயின் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அகாடமியில் இணைந்திருக்க மாணவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த ஆண்டு நம்ம வெற்றி வகை சூடுவோம். அது உறுதியாக எங்களால் சொல்ல முடியும். பல மாணவர்களை உருவாக்கியிருக்கோம், பல மாணவர்களை அரசு அதிகாரிகளாக ஆக்கியிருக்கேன். ஸோ தமிழில் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு என்னால் கொடுக்க முடியும். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம். உங்களுக்கு ஏற்ற தமிழில் 100 மார்க்குக்கு நான் முழுக்க பொறுப்பு. அகாடமி பொறுப்புலையே நான் உங்களுக்கு முழுக்க பொறுப்பு. அகாடமி சார்பாக நான் உங்களுக்கு பொறுப்பு. ஓகேங்களா? அதனால் தமிழுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் என்னுடைய வகுப்பை நான் முழுசாக உங்களுக்கு நான் கொடுப்பேன். உங்களோட குறைகள் நிறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லிடலாம். ஓகே. எஸ்பி அகாடமி நம்பி வந்தவங்க எந்த ஒரு சூழ்நிலையும் கைவிடப்பட மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே சேம் சிலபஸ் தான் நம்ம. ஸோ 2 பேருக்கும் சேர்ந்து தான் இந்த கிளாஸை நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஏன்னா மெயின்ஸுக்கும் நான் எடுத்திருக்கேன். மெயின்ஸுக்கும் பார்த்திங்கன்னா அதே சேம் சிலபஸ் தான், இதே இலக்கணம் தான் அங்கேயும் போகும். ஒரு சில டாபிக் மட்டும்தான் மாறும். மாறக்கூடிய சிலபஸை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதனால் சேம் சிலபஸ் அப்படின்றதுனால ஒரே நம்ம கிளாஸாகவே கொண்டு போகலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு அந்த இடத்துல என்ன டவுட் இருக்குது, திருக்குறள் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும், அதை மட்டும் நம்ம தனியாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த அகாடமியை பொறுத்தவரையிலும் எந்த விதமான குறையும் வராது. ஏன்னா எல்லா ஸ்டாஃப்லேயும் பார்த்திங்கன்னா சீனியர் ஸ்டாஃப் தான், எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் தான் இங்கே இருக்கவங்க எல்லாருமே. அதனால் எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு நடக்கும். எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் ப்ராப்பராக வரும். மெட்டீரியல் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தா மட்டும் போதும். அதே போல் ஆசிரியர்கள் அப்படிங்க வெறும் தூண்டுகோல் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் தூண்டி தான் கொடுப்போம், இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும்னு. நீங்கள் அதை பயன்படுத்தி கரெக்டாக அந்த மெத்தடை யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா மட்டும் போதும். அதே போல் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணணும். டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்றத உங்களை அனலைஸ் பண்ண முடியும். டெஸ்ட்டு போடாமல் எவ்வளோ தான் நம்ம காதில் வாங்கினாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது நமக்கு. சரிங்களா? அப்போ நம்ம ஒரு டாபிக் படித்தா கூட அந்த ஒரு டாப்பிக்கில் ஏதாவது ஒரு 10 கொஷின் கிடைச்சா கூட டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். அதுபோல் சொல்லக்கூடிய செய்திகளை நீங்கள் காதில் வாங்கிக்கோங்க. காதில் வாங்கிட்டு அப்பப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நோட் பண்ணுறத திரும்ப எடுத்து அடுத்தடுத்த கிளாஸ் வரும்பொழுது முன்னாடி என்ன நடத்துனாங்களோ அதை ரீகால் பண்ணணும். ரீகால் இஸ் மஸ்ட்டு. எல்லா கிளாஸுமே அப்படி தான். ஒவ்வொரு கிளாஸுக்கும் வர்றதுக்கு முன்னாடி போன கிளாஸில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துட்டு வரணும்.
அப்படின்னா தான் அடுத்த கிளாஸ் போகும்போது அதனோட ஓரியன்டாக ஒரு சில கொஷின்கள் வந்துச்சுன்னா அதுக்கு நாம் ரெடியாக இருக்கணும். ஓ இதுதான் அதுதான் இதுன்னு நான் புரிஞ்சுக்கணும். அதுபோல் நமக்கு சிலபஸ் கொடுத்துட்டாங்க. சிலபஸ் எல்லாமே ஸ்கூல் புக் வாய்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கூல் புக்கை தாண்டியும் ஒரு சில வினாக்கள் போகுது அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு எடுத்து தர ரெடி. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எழுத்துக்கள் வந்து இலக்கணத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு நோட் பண்ணி அது எந்த பகுதியில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றதையும் நாங்கள் சொல்லிடுவோம். அந்த பகுதியை கூட நான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றோம். சரிங்களா? அதனால் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மற்ற இது போல் உங்களுக்கு இல்லாமல் எல்லாத்தையுமே முழுசாக உங்களுக்கு தமிழ் சார்பாகவும் சரி தான், எஸ்பி அகாடமியில் உங்களுக்கு முழுசாக எல்லாமே கொடுத்துருவாங்க. எந்த விதமான பயமும் இல்லாமல் நீங்கள் எங்களுக்காக செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா படிக்கணும். படித்ததை திரும்ப திரும்ப படிக்கணும். திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒன்று மட்டும்தான் செய்யணும். படித்ததை தேர்வு எழுதி பார்க்கணும். கடைசியாக ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தேர்வு எழுதுறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தேர்வுமே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம் மாதிரி தான் எழுதி பார்க்கணும். பரவாயில்ல இந்த தேர்வு தானே அப்படின்னு சொல்லி போனால் போதும் ஏனோ தானோன்னு எப்பொழுதுமே அடிக்கவே கூடாது. ஸோ எல்லா தேர்வுமே நம்ம ஒரு சின்சியராக உட்காந்து எழுதணும். அது 10 கொஸ்டினாக இருந்தாலும் சரிதான், 100 கொஸ்டினாக இருந்தாலும் சரிதான், சின்சியராக எழுதணும் ஒவ்வொரு டெஸ்ட்டும். ஏன்னா இதெல்லாம் எங்களோட அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோம். ஒரு நிறைய படிப்போம், ஆனால் எழுத மாட்டோம். டெஸ்ட்டே எழுத மாட்டோம். நிறைய தெரியும், நிறைய படிப்போம், நிறைய சொல்லுவோம். ஆனால் தேர்வு எழுதாமல் போகிறதுனால அங்கே போயிட்டு என்ன பண்ணுவோன்னா படிச்சிருக்கோம், ஆனால் இதுக்கு இதுதான் ஆன்சரா அப்படின்றத கரெக்டாக எங்களால் அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய விஷயத்தில் நாங்கள்லாம் 1 மார்க்கு, அரை மார்க்கு, இந்த மாதிரி 0.5 இந்த மாதிரி வந்து வெளியில் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் எக்காரணம் கொண்டு போகக்கூடாது. இந்த 0.5 கோட்டா அந்த மாதிரி எதிர்பார்க்கவும் கூடாது. நீங்கள் வேலையில் கோட்டாவை எதிர்பார்த்து நம்ம படிக்கவே கூடாது. ஜென்ரல் போகணும். ஜென்ரலில் நம்ம உள்ள போகணும். அவ்வளோதான் உங்களோட எய்மாக இருக்கணும். உங்களோட எய்ம் ஃபுல்லாகவே ஜென்ரல். அவ்வளோதான். நான் எவ்வளோ மார்க் எடுக்கிறதுலாம் பெருசு இல்லை, நான் ஜென்ரலில் உள்ள போகணும்ப்பா அப்படின்னா நீங்கள் நல்லா தரவாக படிச்சிடணும். தமிழில் இப்போ பார்த்தீங்கன்னா கொஷின் மெத்தடு மாற்றிட்டாங்க. முன்னாடிலாம் நல்ல தமிழ் புக்கை ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. இலக்கணம் தான். இலக்கணத்தை நீங்கள் தரவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். குறைஞ்சபட்சம் 90 கொஷின் சாலிடாக போட்டுடலாம். கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போடணும் அப்படின்னா 95, 98 எப்போ கண்டிப்பாக போடலாம். எளிமையாக தான் கேட்குறாங்க. பட் எளிமையாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல நமக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக வச்சிடுறாங்க. அந்த ஒரு சில இடங்கள் எங்கெங்கே வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வகுப்பை முன்னேற்றி கொண்டு போனால் சீக்கிரமாக கண்டிப்பாக நம்ம 98 100 கண்டிப்பாக போடலாம். ஸோ தமிழை பொறுத்தவரையிலும் நீங்கள் 100க்கு 100 போட்டிங்க அப்படின்னா பயப்படவே தேவையில்லை. தமிழில் 100 போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பயமும் கிடையவே கிடையாது. நீங்கள் ஜிகேல எத்தனை மார்க் எடுத்தாலும் கண்டிப்பாக நீங்கள் பாஸ். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி நீங்கள் போவீங்க. இது உறுதி. இது நான் அடித்து சொல்லுவேன். ஓகேங்களா? தமிழில் 100க்கு 98 மார்க்காவது நம்ம வாங்கிடணும். அந்த 100க்கு 100 அப்படிங்கிறது எப்பயாவது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கில் ஏதோ 1 மார்க் போகலாம். ஆனால் அதையும் வரக்கூடாது. இருந்தாலும் வராமல் நீங்கள் பார்த்துக்கிறது உங்களோட கையில் தான். ஸோ 98, 99 தான் உங்களோட டார்கெட்டாக இருக்கணும் தமிழில். அப்படி வச்சு நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால் தமிழை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தமிழ் தானேன்னு தயவு செய்து விட்டுறாதீங்க. தமிழ் தான் நம்மளை காலவாரி விட்டுரும். ஜிகேயில் எவ்வளோ தான் படித்தாலும் நம்ம அது வந்து ஃபுல் மார்க் நம்மளால் எய்ம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு 90 எடுக்கணுமா அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ரேர், கஷ்டம். ஆனால் தமிழில் ஈஸியாக எடுத்துடலாம். 90, 98 தாராளமாக எடுக்கலாம். அதனால் ஜிகேவும் படிக்கணும், தமிழும் படிக்கணும். ஜிகே நீங்கள் 2 மணி நேரம் படித்தீங்கன்னா தமிழை 3 மணி நேரம் படிங்க. கம்பல்சரி படிக்கணும். படித்தா மட்டும்தான் எழுத முடியும். சரிங்களா? அதனால் நிறைய நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் ஞாபகம் வரும். படித்ததை திரும்ப திரும்ப திரும்பவும் படிக்கணும். இப்போ 6th ஒரு டைம் படிக்கிறோமா, அந்த ஒரு டைமோட 6th தூக்கி ஏற கட்டக்கூடாது. அடுத்து 2வது டைம் என்ன பண்ணணும், அடுத்து 7th எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் திரும்ப 6th ஒரு ரீகால் பண்ணணும். அப்படி இல்லையா அட்லீஸ்ட் கண்ணை மூடிட்டாவது 6th இந்த டாபிக்லாம் இருக்குது, இதெல்லாம் வரும், இப்படி தான் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணணும் சொல்லணும் நம்ம. ஸோ அந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு போகணும். ஓகேங்களா? அப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால் படிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் படிக்கணும், டாபிக் வைஸாகவும் படிச்சுக்கணும். எதெல்லாம் எப்படிலாம் படிக்கணும்னு தோணுதோ அப்படிலாம் படிச்சிடணும். அப்படி படித்தா மட்டும்தான் அந்த 99 அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். ஓகேங்களா?
எனக்கு தெரிஞ்சு என்னோட ஸ்டூடெண்ட்டே குறைஞ்சபட்சம் 10 பேர் வேலை வாங்கிட்டாங்க. என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, மேம் நீங்கள் தமிழ் எடுத்தீங்க, நான் பாஸ் பண்ணிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அந்த அந்த இடத்துல ஒரு சந்தோஷம். அதுபோல் இந்த எஸ்பி அகாடமி சார்பாகவும் அடுத்த அகாடமியில் வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் 4, குரூப் டூ மெயின்ஸில் எல்லாத்துலேயும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வரணும். அந்த வார்த்தையை நான் உங்கள் வாயிலிருந்து கேட்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ அதை முன் வச்சு தான் நான் இந்த வகுப்பை தொடங்குறேன். இப்போ வந்து நம்ம சிலபஸ்க்குள்ளார போயிடலாம். சிலபஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்க. எல்லாருக்குமே ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய வாய்ஸ் ஆடியபிளாக இருக்கா என்னன்னு தெரியல, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வாய்ஸ் கொஞ்சம் கேட்கல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மெசேஜாவது போட்டு விடுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே. ஸ்க்ரீன் ஓகே ஷேர் ஆகுதுங்களா? உங்களுக்கு சப்போஸ் ஸ்க்ரீன் தெரியல அப்படின்னா ஸ்க்ரீன் தெரியல அப்படின்னா வியூ பண்ணி பார்த்துக்கோங்கப்பா. உங்களோட ஸ்க்ரீனை வியூ பண்ணிங்கன்னா நல்லா தெரியும். ஸோ மேலே இருக்கிறது பாருங்கள், தமிழ் தகுதி தேர்வுக்குரியது. இதுவும் நம்ம படிக்க வேண்டிய ஒரு டாபிக் தான். அழகு 1. ஸ்க்ரீனை நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கிட்டாலும் ஓகே தான். நான் என்னோடய மொபைலில் ரொட்டேட் பண்ணிக்கிறேன், நீங்களும் உங்களோட மொபைலில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அழகு 1 பாருங்கள், இலக்கணத்தில் 75 கொஷின் கேட்குறாங்க. அழகு 2ல் சொல் அகராதியில் 15 கொஷின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகு 3ல் பார்த்தீங்கன்னா எழுதும் திறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 வினாக்கள் கேட்குறாங்க. இந்த எழுதும் திறன்னா ஒன்றும் பெருசு இல்லை, அதே கொஷினை தான் நமக்கு கேட்குறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, அழகு 4ல் கலைச்சொற்கள் எங்கேயுமே இல்லை, நம்மளோட ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. பின்னாடி நம்ம சிலபஸ் வருது, இது ஜஸ்ட்டு யூனிட் மட்டும் வாசிச்சுட்டு போகலாம். அழகு 5 வாசித்து புரிந்து கொள்ளும் திறன். இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஸ்பாட்லேயே நமக்கு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை படித்து நம்ம அதுலேருந்து ஆன்சர் பண்ணணும். அழகு 6 பாருங்கள், எளிய மொழிபெயர்ப்பு. இதில் ஒரு 5 கேள்வி கேட்பாங்க, டிரான்ஸ்லேஷன் மாதிரி. ஒன்று தமிழாக இருக்கலாம், இல்லை இங்கிலீஷாக இருக்கலாம், எதில் வேணாலும் கேட்கலாம். ஸோ அதுலேருந்து நம்ம கேட்பாங்க. அழகு 7 பார்த்திங்கன்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதில் வந்து 15 வினாக்கள் கேட்குறாங்க. இந்த தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டு யாரும் கிடையாது, நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய செய்யுளை மட்டும் பார்த்தோம்னா போதும், வேறு எங்கேயுமே பார்த்தோம்ல. ஸ்கூல் புக்கில் 6 to 12 வரல இருக்கக்கூடிய செய்யுளில் இருக்கக்கூடிய நூலாசிரியரை மட்டும் ஜஸ்ட்டு நம்ம வாசி அதுலேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டு பார்த்தீங்கன்னாவே போதுமானது, உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அதில். ஓகேங்களா? இதுதான் நமக்கு அந்த தமிழ் அறிஞர்களும் தொண்டுகளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துடுங்க, அடுத்து நம்மளோட இது வந்துட்டு பாருங்கள், லாங்குவேஜில் பார்ட் 1ல் பாருங்கள், இலக்கணம் 25 கேள்வி நமக்கு உண்டு. இந்த 25 கேள்விக்கு நான் உங்களுக்கு முழுக்க பொறுப்பு. பார்த்த உடனே ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியணும். அப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டவுட் வரும்போதெல்லாம் அந்த கொஷினை எங்களுக்கு மெசேஜாக போட்டுடுங்க, இது எப்படி வரும்னு. கண்டிப்பாக நீங்கள் டவுட் கேட்டிங்கன்னா அந்த டவுட் என்னால் கண்டிப்பாக கிளியர் பண்ணி தருவோம். ஓகேங்களா? அகாடமி சார்பாகவும் உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவோம், என்னுடைய சார்பாகவும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம்னா கிளியர் பண்ணி தருவோம். ஸோ உடனே ஆன்சர் வரலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு கூட, அல்லது ஒரு 1 டே கழிச்சு கூட அந்த ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆன்சர் போட்ட உடனே கிடைக்கல அப்படின்னா நாங்கள் எல்லாருமே ஒர்க்கில் இருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் அவசரப்படாமல் கேள்வி கேட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கான பதில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ அதனால் எந்த விதத்துலையும் உங்களுக்கு ஆன்சர் சொல்லாமல் இருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அழகு 1 இலக்கணம் 25 கேள்வி நமக்கு கேட்குறாங்க. பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல். இது ரொம்ப எளிமையான ஒரு டாபிக், இருக்கிறதுல ஈஸியான டாபிக்கு. இதில் நாம் ஒரு கொஷின் தப்பு பண்ணோம்னா கரெக்டாக 1000 பேர் கீழே வந்து நிற்பனி 1 மார்க்கில். பார்த்துக்கோங்க, இந்த பிரித்து எழுது சேர்த்து எழுதலாம் ஒரு கொஷின் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. ஈஸியாக கேட்பாங்க, ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம தப்பு பண்ணக்கூடிய விதமே எப்படி தப்பு பண்ணோம்னா எளிமையான கொஸ்டினை தான் தப்பு பண்ணிட்டு வரோம். கஷ்டமான கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் போட்டுருவோம், அது சரியாக இருக்கும். ஆனால் எளிமையான கொஸ்டின் நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே தப்பு பண்ணிட்டு வருவோம். அதில் தான் நம்ம வந்து பின்வாங்கி நிற்போம். எப்போ ஒரு 2000 ஸ்டூடெண்ட் கீழே ஓடி வந்துடும். சரிங்களா? அதனால் அந்த ஒரு தப்பை மட்டும் எக்காரணம் கொண்டு பண்ணக்கூடாது. அதனால தான் நான் இப்போவே சொல்கிறேன், ஒவ்வொரு தேர்வும்
டிஎன்பிஎஸ்சி எப்படி வைக்கிதோ கவர்மெண்ட் எக்ஸாம் மாதிரி எழுதி எழுதி பாருங்கள். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அப்படி தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ பிரித்தெழுது சேர்த்தெழுது நமக்கு எப்படி எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஸ்கூல் புக்கை எடுத்து வரலும் 6 to 8 வரலும் மட்டும்தான் பிரித்தெழுது சேர்த்தெழுது இருக்கும். மீது எந்த கிளாஸ்க்கும் நமக்கு பிரித்தெழுது சேர்த்தெழுது கிடையாது. ஓகேங்களா? ஆனால் அதில் இருக்கக்கூடிய இந்த 9th 10th 11th 12th ஒரு சில சொற்கள் எடுத்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அந்த சொல்ல கூட கொடுத்து இது இதை பிரிக்கலாம், இதை சேர்த்து எழுதுக அப்படின்னு கூட நம்ம கேள்வி கேட்கலாம். ஸோ அதை நல்லா பார்த்துக்கலாம். 6வதுலேருந்து 8வது வரல இருக்கக்கூடிய பிரித்து எழுது சேர்த்து எழுதுக நல்லா தரவாக பார்த்துக்கிறோம். சரியா? இதையும் தாண்டி கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கு நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரே விதி புணர்ச்சி. புணர்ச்சியில தான் பிரிக்கவும் சேர்க்கவும் நம்மளால முடியும். எதனால எது வந்தா எது சேரும், எது வந்தா எது பிரியும், இது வந்தா இங்க ஒற்றெழுத்து மிகுமா மிகாதா, அந்த மாதிரி அந்த புணர்ச்சியை வச்சு நாம இந்த பிரித்து எழுது சேர்த்து எழுத நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த புணர்ச்சி எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th இருக்குது பாருங்க. 9ஆம் வகுப்புல 6வது இயல்ல புணர்ச்சி இருக்கு. 8ஆம் வகுப்புல பாத்தீங்கன்னா இயல் 6ல புணர்ச்சி இருக்கு. இது மட்டும்தான் புணர்ச்சியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இல்லை. இன்னும் எங்க இருக்கு? 11th 2 இருக்கு, புணர்ச்சி இருக்கு. அங்கதான் பண்பு பெயர் புணர்ச்சி அங்க இருக்கு. சரிங்களா? 11th பண்பு பெயர் புணர்ச்சி இருக்கு. இந்த மொழி முதல் மொழி இறுதி எழுத்துக்களும் 11th தான் இருக்கு. இந்த மொழி முதல் மொழி இறுதி எழுத்து பழைய புக்ல 6வதுல இருந்துச்சு. இப்போ புது புக்ல பாத்தீங்கன்னா மொழி இறுதி எழுத்து மட்டும்தான் கொடுத்துருக்கான், முதல் எழுத்து தரல. ஸோ புது புக்லேயும் அது இருக்கு, அதையும் பார்த்துக்கலாம். அதுபோல் 11th 7வது இயல்ல பார்த்தீங்கன்னா ஆக்கப்பெயர்கள் கொடுத்துருக்காங்கம்மா. இதுவும் இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுது போலவே தான் இருக்கும் ஆக்கப்பெயர்கள். ஆனால் ஆக்கப்பெயர்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி. வீடு கூட்டல் காரன், வீட்டுக்காரன். தொழில் கூட்டல் ஆளி, தொழிலாளி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், அதை சேர்த்து எழுதணும். அதுதான் ஆக்கப்பெயர். சரிங்களா? அந்த மாதிரி நமக்கு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுவே பழைய புத்தகம் எடுத்துக்கோங்களேன். 10th 6வது இயல்ல புணர்ச்சி இருக்கு. 9th 3வது இயல்ல ஒரு புணர்ச்சி நமக்கு இருக்கு. 8th அது போல புணர்ச்சி இருக்கு. அங்க 8th தான் பேசிக் புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னு நமக்கு 8th தான் புணர்ச்சியே ஸ்டார்ட் ஆகும். இப்போ 6th பார்த்தீங்கன்னா இயல் 1 2ல் இலக்கணமும் மொழி திறனும் அப்படின்ற தலைப்புல ஜஸ்ட் ஒரு புணர்ச்சி மாதிரி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அது பழைய புக்ல. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா குறில் நெடில் வேறுபாடு. அடுத்த டாபிக் வந்துட்டோம். குறில் நெடில். இந்த குறில் நெடில் வேறுபாடு எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம எழுத்து ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்ப்போம். உயிரெழுத்துல நெடில் எழுத்தோட இணை எழுத்து எது? குறில் ஆ. நெடில் ஆவோட இணை எழுத்து குறில் ஆ. நெடில் ஈயோட இணை எழுத்து குறில் ஈ. அந்த மாதிரி அந்த குறில் நெடில் டிஃப்ரெண்ட் அங்கே கொஞ்சம் பார்ப்போம். நம்ம 6ஆம் வகுப்புல பார்ப்போம். அந்த எழுத்தோட வகை பார்க்கும்போது அதாவது எழுத்து 2 வகையாக பிரிப்போம். முதல் எழுத்து சார்பு எழுத்து, அந்த வகையில கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு வருவோம். அதுல இது குறில் நெடில். இந்த பழைய புத்தகத்துல எங்க இருக்கு அப்படின்னா 6th பருவம் 1ல் இயல் 1 2ல் அந்த இலக்கணமா நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து சந்திப்பிழை. சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை சேம், மூணுமே ஒண்ணுதான். ஒற்றுப்பிழைனாலும் ஒண்ணுதான், சந்திப்பிழைனாலும் ஒண்ணுதான், எழுத்துப்பிழைனாலும் ஒண்ணுதான். அந்த என்ன பிழை இருக்கு, அந்த ஒற்றெழுத்து எங்க மிகணும் எங்க மிகக்கூடாது, அவ்வளவுதான் விஷயம். அங்க அந்த எழுத்துல அந்த கரெக்டா அந்த இடத்துல மிகணுமா மிகக்கூடாதா, இது எங்க இருக்கு அப்படின்னா 9ஆம் வகுப்புல 3வது இயலையும் 4வது இயலையும் வல்லினம் மிகும் மிகா இடங்கள் அப்படின்னு இருக்கு. லாஸ்ட் பழைய புக் எடுத்தீங்கன்னா 8th இருக்கும். 8th வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் இருக்கும். அதனோட தொடர்ச்சி அப்படியே 9th வல்லினம் மிகும் மிகா இடங்கள் இருக்கும். ஸோ இதை நல்லா தரவா பார்த்துக்கணும். கம்பல்சரி இதுல இருந்து குறைஞ்சபட்சம் 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் கேட்டுருவாங்க. 5 கொஸ்டினாவது தாராளமா கேட்பாங்க. சந்திப்பிழையை திருத்தி எழுதுக. சரிங்களா? இந்த 9ஆம் வகுப்பு இயல் 5ல் மொழியை ஆள்வோம், பிழையை திருத்தி எழுதுக. அதே தான் சேமு. 8ஆம் வகுப்புல 7வது இயல்ல பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடங்கள். அதே போல 7ஆம் வகுப்புல இயல் 2ல் பார்த்தீங்கன்னா மொழியை ஆள்வோம், பிழை திருத்தம் கொடுத்துருப்பாங்க. அந்த சொற்கள வரிசையை பிழையை திருத்தி காமிக்கிறோம் நாம. ஓகேங்களா? அதே போல பாருங்க 12ஆம் வகுப்புல இயல் 3ல் பொருள் மயக்கம் கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த 12th இது இதை நம்ம டிஎன்பிசிக்கு எடுத்துக்கிறது இல்லை, இருந்தாலும் அதையும் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும் பார்த்துக்கணும். அந்த பொருள் மயக்கத்தை கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட் ஒரு தடவை ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க பழைய புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க. 12th புக்கில் பேஜ் நம்பரோடு நம்ம கொடுத்துருக்கோம். 11th புக்கில் அது போல் 107வது பக்கத்தில் இருக்குது. 10th புக்கத்தில் மொழித்திறன் வல்லினம் மிகும் மிகா இடங்கள் இருக்குது. 9th அதே போல் மொழித்திறனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுவும் பிழை திருத்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே பிழை திருத்தத்துக்குரிய ஏரியா. எந்தெந்த இடத்துல
எந்தெந்த புத்தகத்தில் எந்த பேஜில் இருக்கிற கொண்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் எங்கேயும் போய் தேடிலாம் அலைய வேண்டாம். புத்தகத்தை எடுத்தால் பிடிஎஃபை பார்த்தோன்னே என்ன பண்ணலாம், டக்குன்னு எடுத்து இந்த இயல் இது இருக்குப்பா, இந்த இயல் இது இருக்குது. நீனே கூட என்ன பண்ண நீங்களே கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட சொல்லலாம், இப்போ வல்லினம் மிகும் இடமா மிக இடமா 8th புக் எடுத்துப்பாரு 9th புக் எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்புல மொழித்திறல் இருக்குது. 8ஆம் வகுப்புல 3வது இல்லை மொழித்திறலில் இதெல்லாம் வல்லினம் மிகுமிடம் மிகா இடம் இருக்குது. மெயினாக 8th அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய 8th இருக்கக்கூடிய வல்லினம் மிகா இடங்கள், 9th புக்கில் இருக்கக்கூடிய வல்லினம் மிகா இடங்கள். இது 2 தரவாக இருக்கணும். எப்போ தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் இந்த இடத்துல வல்லினம் மிகுமா, பெயரிச்சதுக்கு பின்னாடி வல்லினம் மிகுமானா மிகாது சொல்ல தெரியணும். எழுவாய்க்கு பின்னாடி வல்லினம் மிகுமா மிகாதானா சொல்ல தெரியணும். அதுதான் நம்மளோட கான்செப்ட். அப்படி நம்ம படித்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த டாபிக் பாருங்க, லகர லகர ழகர நகர. அதாவது பார்த்தீங்கன்னா மயங்கொலி எழுத்துக்களோட வேறுபாடு. மயங்கொலி எழுத்துக்கள் 8 இருக்கு, அதனோட வேறுபாடு கொடுத்துருக்காங்க. அதாவது இது எங்கெல்லாம் எந்தெந்த வகுப்புலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்புல இயல் 2ல மொழியை ஆள்வோம் அப்படின்ற டாபிக் கொடுத்துருக்காங்க. 6ஆம் வகுப்புல பருவம் 2 இயல் 2 மயங்கொலி எழுத்துக்கள்ல கொடுத்துருக்காங்க. 6ஆம் வகுப்புல பருவம் 3 இயல் 2ல ஒலி வேறுபாடு அமைத்து எழுதுக. இந்த ஒலி வேறுபாடுல இருந்து இப்ப நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா நமக்கு கொஸ்டின் வரல. இந்த ஒலி வேறுபாடு கேட்கறதே இல்லை, அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை நமக்கு ஒரு சிலபஸாகவே ஒரு டாப்பிக்காகவே கொடுத்துட்டாங்க. கம்பல்சரி இதில் கொஸ்டின் வரும். இதில் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒலி வேறுபாடுகள் நிறைய சொற்கள் நிறைய இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக நடந்த கொஸ்டின் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரியான சொற்கள்லாம் நம்ம தேடி தேடி கண்டுபிடிச்சி படிக்க போகிறோம். ஓகேங்களா? அதுபோல் 11ஆம் வகுப்பில் இயல் 2ல் மயங்கொலி சொற்கள் இருக்குது. 12ஆம் வகுப்பில் தமிழ் ஆய்வு எழுதுவோன்ற ஒரு தலைப்பில் கொடுத்துருக்காங்க. 12ஆம் வகுப்பில் இயல் 2ல் ஆங்கில மயங்கொலி சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதையும் கொஞ்சம் வாசித்து வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பழைய புத்தகம் அந்த பேஜ் நம்பரோட நம்ம கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள் 6th இருக்குது. இது புது புக்கில் பருவம் 2ல் இணை எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பழைய புக்கில் ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே கொடுத்துருவாங்க இலக்கணம், அந்த இணை எழுத்துக்கள் கொடுத்துருவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இணை எழுத்து தெரிஞ்சாதான் ஒரு சில இடங்கள்லாம் நம்ம அந்த பிழை திருத்தம் செய்யும்போது, சேர்த்து எழுதும்போது, பிரித்து எழுதும்போது இதெல்லாம் நமக்கு பயன்படும். ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா இது 6th இருக்குது. ஸ்டோன் 2ல் 3வது இயலில் வருது சுட்டெழுத்துக்கள். இது 6வது பருவத்தில் பழைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பருவம் 2ல் இயல் 3ல் இருந்துச்சு. இந்த சுட்டெழுத்துக்களும் ரொம்ப முக்கியம். சுட்டெழுத்துக்கள் 3 நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் மிக எளிமையான ஒரு வினானா சுற்றெழுத்துக்கள் அடிக்கடி கேட்டுருவாங்க. இதுலேயும் டிஃப்ரெண்டான ஒரு சில வினாக்கள்லாம் இருக்குது, ஒரு 4-5 வினாக்கள் இருக்குது. அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்கள். ஆமாம், சுற்றெழுத்துக்கள் 3, வினா எழுத்துக்கள் 5. இந்த வினா எழுத்துக்கள் 5ஐயும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வினா நமக்கு வினா விடைன்னு பார்த்தீங்கன்னா 6th இது 10th வரும். நமக்கு வினா எத்தனை விடை எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்ப்போம். அது இல்லாமல் வினா எழுத்துக்கள் தனியாக இருக்குது, அதையும் பார்க்குறோம். வினா எழுத்து 5 ஏயா ஓஏ அதை 5ஐயும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இது புது புக்கு பழைய புக்கு இது 2லையும் நம்ம கொடுத்துருக்கோம். இதையும் நம்ம தரவாக பார்த்துக்கணும். இப்போ 10ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா இயல் 5ல் வினா விடை வகை கொடுத்துருக்காங்க. அங்கே வினா விடை அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. வினா ஒரு இதில் விடை ஒரு இதில் விடை 8 வினா 6 அப்படின்னு சொல்லி நம்ம வந்திருக்கோம். 7ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா பருவம் 3ல் இயல் 2 அறிந்து பயன்படுத்துக அப்படின்ற வகையில் அது கொடுத்துருப்பாங்க. 6ஆம் வகுப்பில் பருவம் 2ல் இயல் 3ல் வினா எழுத்துக்கள். இந்த சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடியே தொடர்ந்து வினா எழுத்து வந்துடும் நமக்கு. சுட்டெழுத்தும் வினா எழுத்தும் சேமாக ஒரு காமனாக இருக்கும். அதனால் அதை நல்லா பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பழைய புத்தகத்தில் 10th இயல் 4ல் பார்த்தீங்கன்னா வினா விடை வகைகள் இருக்குது. ஆமாம், இதுலேயும் அந்த புது புக்கு 10th பழைய புக்கு 10th கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். என்னென்ன எடுத்துக்காட்டு மட்டும் வேறுபட்டிருக்கும், ஒரு சில எடுத்துக்காட்டு மட்டும்தான், மீதி எல்லாம் சேமாக தான் காமனாக இருக்கும். அதே போல் 6ஆம் வகுப்பு பருவம் 2ல் பார்த்தீங்கன்னா இயல் 3 இலக்கணம் மொழி திறனும் அப்படின்ற தலைப்பில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை அறிதல் ரொம்ப 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 முக்கியம். இதுல இருந்து 2 வினா கேட்குறாங்க. ஒருமை பன்மை. இந்த ஒருமை பன்மையில நம்ம தப்பு பண்ற நிறைய பேர் இருப்போம். ஈஸியான ஒரு டாபிக், ஆனால் ஒருமை பன்மையில நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா தப்பு பண்ணிட்டு வருவோம். ஸோ 8ஆம் வகுப்புல இயல் 1ல் மொழியோடு விளையாடுக அப்படின்ற விகுதியை சேர்த்து எழுதுகன்னு கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க? பூ பூ, மரம்
பார்த்தீங்கன்னா பூ வந்து பூ கூட என்ன சேர்க்கணும், இக்கு க இல் சேர்த்து எழுதணும். ஒருமை, பூனா ஒருமை, அது பூக்கள் அப்படின்னா பன்மை, மரம்னா ஒருமை, மரங்கள், அந்த மரங்கள் சேர்க்கும்போது இம்மு எடுத்துட்டு இங்கு கா எல் சேர்க்கணும். அப்போ என்ன வந்து இம்மு கெட்டு அதனோட இணை எழுத்து இங்கு சேர்ந்து காயில் வரும் அப்படின்றது நம்ம சேர்த்து எழுதணும். ஸோ அந்த ஒருமை பன்மை விகுதி வந்து அதை நல்லா பார்த்துக்கணும் நம்ம. ஓகேங்களா? அதே போல் பாருங்க, 12th பார்த்தீங்கன்னா இயல் 2ல் 4 வகை பொருத்தங்கள் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், அந்த பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல் இருந்தால் அந்த பொருத்தங்கள் கொடுத்துருப்பாங்க அவங்க. அந்த பொருத்தத்தை ஜஸ்ட் ஒன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். பழைய புத்தகம் பாருங்க, 9th 9ஆம் வகுப்புல இயல் 3 1 வந்து பெயர் சொல், மூவிட பெயர் சொல் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே போல 6ஆம் வகுப்புல பார்த்தீங்கன்னா 3வது இயல்ல இலக்கணம், மொழித்திறனும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இது ஒருமை பன்மையில பார்த்தீங்கன்னா இது கூடவே தன்மை, முன்னிலை, படர்க்கை இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இடமும் தெரிஞ்சுக்கணும், பால் தெரிஞ்சுக்கணும். இதே பாருங்க 6ஆம் வகுப்புல இயல் 3ல இலக்கணத்துல அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதுலையும் பார்த்துக்கலாம். அடுத்து வந்துருங்க வினைமுற்று. வேர் சொல், வினைமுற்று, வினையச்சம், வினையாளனை பெயர், பெயர் சொல், பெயரச்சம், தொழில் பெயர் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 7 வினாக்களாவது நமக்கு கேட்டுருவாங்கப்பா. 7 வினாக்கள், சாலிடா 7 வினாக்கள் வரும். வேர் சொல்ல கண்டுபிடி, வினைமுற்ற கண்டுபிடி, வினையச்சத்தை கண்டுபிடி, வினையாளனையின் பெயர் எது, பெயரச்சம் எது, தொழில் பெயர் எது, முதலில் திரிந்த தொழில் பெயர் எது, விகுதி பெற்ற தொழில் பெயர் எது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வினாக்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 7 வினாக்கள் வரும். இருக்கிறதுலே ஒரு எளிமையான வினா இந்த டாபிக் தான். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் நம்ம அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ரொம்ப பெருசாலாம் போகிறதில்ல. இந்த டாப்பிக்கை நம்ம 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். வினையச்சமா ஊல முடியணும், பெயரச்சமா ஆலையும் உம்மலையும் வந்தால் பெயரச்சம், வினையாளனை பெயரா இப்படி வரணும், அதுபோல் தொழில் பெயரா என்ன வரணும், இந்த மாதிரி நம்ம அப்படியே ஷார்ட்கட் சொல்லி இந்த டாப்பிக்கை ஈஸியாக முடிச்சிடலாம். பார்த்த உடனே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் போடுற அளவுக்கு இந்த டாப்பிக்கை கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம். இந்த 7 மார்க்கு உங்கள் கையில் அப்படியே இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இதில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா 10ஆம் வகுப்பில் இயல் 5ல் மொழியை ஆள்வோம் அப்படின்ற தலைப்பு இருக்குது. 9ஆம் வகுப்பில் இயல் 1ல் மொழியை ஆள்வோம். 9ஆம் வகுப்பில் இயல் 2ல் துணைவினை, இது கூட்டு வினை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த துணைவினை கூட்டு வினை இதுவரையிலும் இதில் கொஷின் கேட்கல. ஸோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நான் இப்போ பார்த்தவர்களுமே ஒரு 3 இயர்ஸாக பார்த்தவரில் கொஷின் கேட்கல. இந்த தடவை கேட்கலாம். ஏன்னா இதுக்கு நமக்கு டாப்பிக்கில் கொடுத்துருக்கிறதுனால கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். 9ஆம் வகுப்பு இயல் 9 பார்த்தீங்கன்னா மொழியை ஆள்வோம். இதில் கொடுத்துட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது எச்சமாக மாற்றுதல் அப்படின்னு ஒரு வினைமுற்றை கொடுத்து அது எச்சமாக மாற்று, பெயரெச்சமாக மாற்று, வினையச்சமாக மாற்று, இல்லை ஒரு எச்ச சொல்ல வினைமுற்றாக மாற்று அப்படின்னு சொல்லி கூட நம்மளுக்கு கேட்கலாம். அப்படி கேட்டாலும் நம்ம அதுக்கு ரெடியாக தயாராக இருப்போம். ஓகேவா? அதே போல் பாருங்கள், 8ஆம் வகுப்பு இயல் 2ல் வினைமுற்று தொடர் வகைகள். வினைமுற்று தொடரை நம்ம பார்க்குறோம். வேர் சொல்ல கண்டுபிடிச்சி எழுத தெரியணும், அதையும் பார்த்துக்கிறோம். அதே 8ஆவதுல இயல் 2ல் எச்சம் இருக்குது. ஆமாம். 7ஆம் வகுப்பில் பருவம் 2ல் மொழியை ஆல்வம்ல இதே போல் தலைப்பு இருக்கும், அதையும் பார்த்துக்கலாம். அந்த மொழியை ஆல்வம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இலக்கணம் படிக்கிறோமோ இல்லையோ மொழியை ஆல்வம் கம்பல்சரி படித்தே ஆகணும். 7ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 3ல் தொழில் பெயர். 12ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் இயல் 4 வேர்ச்சொல் கேட்டிருப்பாங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சிறப்பு தமிழ் படிக்கணுமா அப்படின்னா சிறப்பு தமிழ் ரொம்ப கஷ்டமான ஒரு டாப்பிக்கு. நாங்கள் பிஜிடிஆர்பிக்கு இப்போ படித்தோம். இருந்தாலும் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் என்ன பண்ணோம், ஒரு தடவையாவது வாசிக்கிறது நல்லது. ஓகே, அது எப்படின்றத நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். 9ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா பருவம் 1 இயல் 2 வேர்ச்சொல் அது கொடுத்துருக்காங்க பழைய புத்தகத்தில். இதெல்லாமே 9th அதே போல் கொடுத்துருக்காங்க. 9th பார்த்தீங்கன்னா பருவம் 2ல் கொடுத்துருக்காங்க. பருவம் 2ல் இயல் 1 இயல் 2 இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தொழில் பெயர் மேலே கொடுத்துருக்காங்க. மொழித்திறனில் 2வது இயலில் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பில் பருவம் 2 இயல் 3 பெயரெச்சம் வினையச்சம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் எதிர்ச்சொல். இது வந்து இலக்கண குறிப்பறிதல். எதிர்ச்சொல் நமக்கு தெரியும். எதிர்ச்சொல்லும் 6 to 8th வரையில் தான் நமக்கு இருக்கும். இது வந்து 12th வரையிலுமே நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் புக்கில் இருக்காது. நாம் கண்டுபிடிச்சி அதுக்குரிய சொற்களை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த எதிர்ச்சொல், சொல்லும் பொருளும், ஓரெழுத்து ஒரு மொழிக்கெலாம் அகராதி மேக்ஸிமம் பயன்படுத்தணும். ஏன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்கூல் புக்கில் இருந்து வெளியில் கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல அகராதி ப்ளஸ் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் செய்யுளியல் அந்த மரபியல் படிக்கணும். மரபியல், ஓமையியல், இடையியல், இது 3 இயலும் கம்பல்சரி நம்ம பார்க்கணும். ஏன்னா அப்போ அதுலேருந்து ஒரு கொஷின் எடுத்தாங்க. இப்போ வந்து டிஎன்பிசியில் கூட அதுலேருந்து ஒரு கொஷின் எடுத்திருந்தாங்க.
சரிங்களா? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு எல்லாருமே அதை சொன்னாங்க. அது ஆனால் செய்யுள்ல இது தொல்காப்பியத்தில் மரபியல்ல அந்த கொஷின் அப்படியே வெளிப்படையாக இருக்குது. நாங்கள் அது பிஜிக்கு படித்ததுனால எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. படிக்காததுனால அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதில் எதிர்ச்சொல் இலக்கண குறிப்பு பழைய புத்தகம் 7ஆம் வகுப்பு பருவம் 3ல் அது மொழித்திறனில் இருக்குது. 6ஆம் வகுப்பில் அதே போல் இயல் 3ல் இலக்கணமும் மொழித்திறனும் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வினைச்சொல் 2 வினைச்சொற்களோட வேறுபாடு 2 வினைச்சொல்லை கொடுத்துட்டு அதனோட வேறுபாடு 4 வகை சொற்களை கண்டுபிடிக்க நமக்கு தெரியணும். 4 வகை சொற்கள் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இலக்கிய வகை சொற்கள் இலக்கண வகை சொற்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து அழகு 2 சொல் அகராதி. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அகராதி அப்படின்னு ஒரு புக்கு நீங்கள் எப்படி இங்கிலீஷ்க்குலாம் டிக்ஷனரி பயன்படுத்துகிறீங்களோ அதுபோல் தமிழுக்கு அகராதின்னு ஒரு புக் இருக்குது. எல்லா சொல்லுக்கும்லாம் பொருள் நிறையா இருக்காது. ஒரு சில சொற்களுக்கு மட்டும்தான் ஒரு 4-5 சொற்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த சொற்களை நம்ம பார்த்து வச்சுக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். ஓரெழுத்து ஒரு மொழி 42 ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும் பத்தாது. இது இல்லாமல் பழைய புக்கு புது புக்கு இதில் எல்லாத்துலேயும் நம்ம தரவாக எடுத்து படித்து வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓரெழுத்து ஒரு மொழின்னு கம்பல்சரி ஒரு கொஸ்டின் உண்டு. அப்படியே கண்ணை மூடிட்டு போடலாம். ஓரெழுத்து ஒரு மொழி கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதை நல்லா பார்த்துக்கோ. புது புக்காக இருந்தாலும் சரி தான், பழைய புக்காக இருந்தாலும் சரி தான், கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஓரெழுத்து ஒரு மொழி நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதையும் சேர்த்து படித்து வச்சுக்கணும். அதுபோல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, டிக்ஷனரி பயன்படுத்தி இதை தான் நம்ம பார்க்கணும். ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்குது, பல சொல்லுக்கு ஒரு பொருளும் இருக்குது. அதையும் நம்ம தரவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பில் இயல் 5ல் இடைச்சொல் உரிச்சொல்னு கொடுத்துருக்காங்க. இதுதாம்மா நான் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த தொல்காப்பியத்தில் இடையியல் உரியியல் அப்படின்னு சொல்லிட்டு 2 இயல் இருக்குது. இடையியல் உரியியல் மரபியல் இது 3 இயலும் ரொம்ப 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 முக்கியமான இயல். இதை ஜஸ்ட்டு ஒரு தடவையாவது வாசிக்கணும். அதில் இருக்கக்கூடிய அந்த இடைச்சொற்கள் உரிச்சொற்கள்லாம் ரொம்ப முக்கியம். அதுலேருந்து ஒரு சொல்ல கொடுத்துட்டு அதுக்கு என்ன மீனிங் கேட்பாங்க. அது ரொம்ப பசப்புனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆயுதல்னா என்ன, உள்ளுதல் நுணுக்கம் அப்படின்னு அந்த பொருளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி கேட்பாங்க. 8ஆம் வகுப்புல இயல் 1 மொழியோடு விளையாடு தொடரியல் பல பொருள் தருமாறு எழுதுக இந்த மாதிரிலாம் நம்ம கேட்பாங்க. 7ஆம் வகுப்புல அது போல 2 இயல்ல சொல்றாங்க. பேசும் ஓவியங்கள்ல கொடுத்துருப்பாங்க. ஒரு சொல் பல பொருள் இந்த ஓவியத்துக்கு வேறு பெயர்லாம் கொடுத்துருப்பாங்க. 11ஆம் வகுப்புல யானை டாக்டர். இந்த யானைக்கு வேறு பெயர்லாம் அங்கே இருக்கும். நிறைய பேர் இருக்கும் யானைக்கு. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துருங்கம்மா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் பழைய புத்தகத்தில் 10th இருக்குது, 9th இருக்குது. அதுபோல் 9th 3ஆம் பருவத்துலேயும் 8ஆவதுல வந்து பார்த்தீங்கன்னா முதல் பருவத்தில் இது எல்லாமே அந்த மொழித்திறன் அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓவிய கலையில் அது போல் கலைச்சொற்கள் நிறைய கொடுத்துருப்பாங்க. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிதல். பொருந்தாத சொல்லுனா நமக்கு நல்லா தெரிஞ்ச சொல்லாதான் இருக்கும். 8ஆம் வகுப்புல வேற்றுமை இருக்கு. வேற்றுமை கொடுக்கலாம். ஐயாளுக்கு இன்னது கண் அதில் ஏதாவது வேற ஒன்று கொடுத்து இதில் எது பொருந்தாதது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தொகை சொற்கள் தொகைநிலை தொகா நிலை இருக்கு. இது 8th இருக்கும், 10th இருக்கும். அதையும் நல்லா பார்த்துக்கணும். 7ஆம் வகுப்புல பார்த்தீங்கன்னா குற்றியல் உகரம் குற்றியல் இகரம் இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துடலாம். சார்பெழுத்தல் பார்க்கும்போது குற்றியல் உகரம் குற்றியல் இகரம்லாம் சேர்த்து பார்த்துட்டு வந்துடலாம். அதுபோல் 7ஆம் வகுப்புலேயே 4 வகை குறுக்கங்கள் இருக்குது. ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் எல்லாமே இருக்கும். அதுபோல் 6ஆம் வகுப்புல இயல் 2 பெயரெச்சு சொல் இருக்கும். அதையும் நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல்லாம் அதையும் பார்த்துடலாம். அகர வரிசைப்படுத்துக இதில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கம்மா. அகர வரிசைப்படுத்துக நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப டிஃப்ரெண்டாலாம் கேட்கறது கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு அனலைஸ். அகர வரிசைப்படுத்துக்கலாம் ஒரு 5 நிமிஷம் தான். அதுக்கு மேலே அதை நம்ம பயன்படுத்தவே கூடாது. 5 நிமிஷத்தில் எப்படி வரும், எப்படி பார்த்தா எப்படி நம்ம கரெக்டாக போட போகிறோம் அதை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக போடலாம். இந்த அகரவரிசைப்படுத்துக ஒவ்வொரு ஸ்கூல் புக்லேயும் 2 இயல் அதாவது 2 இயலுக்கு பின்னாடி ஒரு அகரவரிசை இல்லைன்னா ஒரு டேர்முக்கு ஒரு அகரவரிசை கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அகரவரிசைப்படுத்துக எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து இரு பொருள் குறிக்கும் ஒரு சொல். அந்த இரு பொருள் தரக்கூடிய ஒரு சொல். இப்போ 6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 6னா ஒரு எண்ணை சொல்லலாம், ஓடக்கூடிய 6 சொல்லலாம். அந்த மாதிரி அந்த இரு பொருள் தரக்கூடிய ஒரு சொல். அது எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லாம் இருக்குது? 7ஆம் வகுப்புல இருக்குது. மொழி ஆல்பம்ல ஒன்று இருக்கும். இப்போ ஸ்கூல் புக்லேயே பின்னாடி பருவத்துலேயும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதையும் நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க. 6ஆம் வகுப்புல அதே போல கொடுத்துருப்பாங்க. இது இப்போ 6ஆம் வகுப்புல பருவம் 3லையும் இரு பொருள் தரக்கூடிய சொல்லி கொடுத்துருக்காங்க. 12th இருக்கு சொல்லை பிரித்து சேர்த்து எழுதுங்க. அதுபோல் 12ஆம் வகுப்புல பார்த்தீங்கன்னா இயல் 6 மொழி ஆல்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே,
அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான எழுத்து வழக்கு சொற்களை எழுத சொல்லுவோம். தமிழ் சொல்ல எடுத்து எழுத சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ரீசெண்டா நமக்கு அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடியது இந்த ஏரியால தான். இந்த ஏரியால தான் நம்ம அடிக்கடி எல்லாருமே தப்பு பண்ணக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னா இதுதான். இது எங்க இருக்கு அப்படின்னா, நமக்கு விரிவானம் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. இந்த விரிவானத்தை நல்லா படிக்கணும். ஏன்னா அந்த கதை தான் ஃபுல்லாவே விரிவானம். அந்த கதையில வரக்கூடிய பேச்சு வழக்கை எடுத்து தான் நமக்கு கொஸ்டினா கொடுக்குறாங்க. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா 10th கோபாலபுரத்து மக்கள் அப்படின்னு ஒரு கதை கொடுத்துருப்பாங்க. அதுல வட்டார வழக்கு கொடுத்துருப்பாங்க. மகுலினா என்ன, கடிச்சு குடித்தல், வாய் வச்சு குடித்தலா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேச்சு வழக்கு சொற்களை நம்ம பார்க்கணும். 10ஆம் வகுப்புல இயல் 8 மொழியை ஆள்வோம், இதுவும் பேச்சு வழக்கு சொற்கள் அங்க கொடுத்திருப்பாங்க. 9ஆம் வகுப்புல பாருங்க நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லிட்டு நீர்நிலையை கொடுத்து அங்க கொடுத்திருப்பாங்க. அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். 7ஆம் வகுப்புல பேச்சு மொழியும் எழுத்து மொழியும், அதுலயும் சில டிரான்ஸ்லேஷன் இருக்கும், அதையும் நல்லா பார்க்கணும். 12th 3வது இயல் உரிமை தாகம், அது தெரிந்து தெளிவோம், அதையும் பார்க்கணும். 12th இயல் 4 தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக, அதுவும் பேச்சு வழக்கு மாதிரி தான் இருக்கும், அந்த பிழையை நீக்கி எழுதணும். 12ஆம் வகுப்புல இயல் 5 தெரிந்து தெளிவோம், இதுவும் வட்டார வழக்கு. இது எல்லாமே பேச்சு வழக்கு சொற்களை நம்ம எழுத்து வழக்குக்கு நல்லா மாத்தி சொல்லணும். அது கரெக்டா இருக்கணும். இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டாபிக். பட் ஆனா கரெக்டா இருக்கிற மாதிரி தோணும், அது நமக்கு சரியா வராது. இது நமக்கு 12th பார்த்தீங்கன்னா அந்த இது உவேசா பத்தி ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. அதுலயுமே நிறைய பேச்சு வழக்கு அது டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த எழுத்தாணி அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. பெருக்கல் வாய்ப்பாட்டுக்கு குழிக்கணக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிறதுலாம் அதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். அந்த தலைப்பு ரொம்ப 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 முக்கியமான ஒரு தலைப்பு, அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதை நல்லா ஸ்டார் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. அதுபோல பழைய புத்தகம் அதுலயும் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம், அதையும் கொஞ்சம் பாருங்க. சொல்லும் பொருளும் அறிதல், இந்த சொல்லும் பொருளும் தான் 6th to 12th வரல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும். எல்லா ஸ்டாண்டர்ட்லயுமே நமக்கு சொல்லும் பொருளும் இருக்கு. இது எங்க மட்டும் இருக்குன்னா செய்யுள்ள மட்டும்தான் இருக்கும் சொல்லும் பொருளும். மீதி எங்கேயும் நமக்கு என்ன பண்ணாது, உரைநடையில வராது, விரிவானத்துல சொல்லும் பொருளும் வராது. ஒவ்வொரு இயல்லையும் 2 செய்யுள் இருக்கும். அந்த 2 செய்யுள் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளை எடுத்து நம்ம பார்க்கணும். இது அப்படியே ஒரே PDF 6th to 12th வரல நம்ம சொல்லும் பொருளை கூட கொடுத்து அதை நம்ம அப்படியே ஒரு ரீகால் பண்ணி அதை டெஸ்ட் எழுதிட்டோம் அப்படின்னா ஈஸியா ஆயிடும். ஆனா இந்த சொல்லும் பொருளை என்ன பண்ணணும், திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை படிக்கும்போது ஈஸியா இருக்கும். ஆனா திரும்ப அது கொஸ்டின்ல பார்க்கும்போது ரொம்ப ஆப்ஷன் வைக்கும்போது எப்படி ஆப்ஷன் வைப்பாங்கன்னா இது சரி அது சரி அப்படின்ற மாதிரி தான் நம்ம மைண்டு போகும். இதுதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம தெளிவா படிச்சு வச்சுக்கணும். சொல்லும் பொருளாம் மிஸ்டேக் பண்ணவே கூடாது. இது மேக்சிமம் பொறுத்துகையா கேட்பாங்க. நமக்கு சொல்லும் பொருளும் எல்லாமே எப்படி கேட்பாங்க அப்படின்னா பொறுத்துகையா கேட்பாங்க. அதனால அதை நல்லா தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்த கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னா எல்லா கிளாஸ்க்கும் வருமா அப்படின்னா கிடையாது, ஒரு ரேர் தான். ஏதாவது ஒரு 2 டேஷ் இல்லை 3 டேஷ் இல்லை 5 அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஸோ இதில் 8ஆம் வகுப்புல ஒரு 5 கோடிட்ட இடங்கள் இருக்கு. சொற்பொருள்களை கொண்டு நிரப்புக, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் பழைய புத்தகத்தில் 7ஆம் வகுப்புல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருவு பெயர்கள். இந்த மருவூர் பெயர்கள், ஊர் பெயர்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மருவு அப்படிங்கிறது நம்ம இலக்கணத்திலே பார்த்துரும். எங்க பார்ப்போம், வழக்குல பார்த்துரும். ஓகேங்களா. அதுல பார்க்கும்போது இப்ப கோயம்புத்தூர் அப்படின்றத கோவை, தஞ்சாவூர் தஞ்சை, திருநெல்வேலி நெல்லை அப்படின்னு சொல்லி அதை சுருக்கி எழுதுறது, அது நம்ம புது புக்கு பழைய புக்கில் இருக்கிறத பார்த்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிழை திருத்துக, இது ஒரு ஓர். நம்ம எப்படி ஒற்றுப்பிழை பார்த்தோம் இல்லைங்களா, வல்லின மிகும் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதே போல இதுவும் ஒரு பிழை திருத்தம் தான். ஒரு எங்க வரணும், ஓர் எங்க வரணும், அது எங்க வரணும், அஃது எங்க வரணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டா போடணும். இல்லாட்டினா அதுவும் தப்பா போயிடும். ஒரு அரச மரமா ஓர் அரச மரமா அப்படின்றத, ஓர் ராஜாவா ஒரு ராஜாவா அப்படிங்கிறத நம்ம நல்லா தெளிவா பார்த்து போடணும். அது எங்கெங்க வரும் அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல அதே போல மொழியை ஆல்வம்ல இருக்குது. 8ஆம் வகுப்புலயும் பழைய புத்தகத்துல இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடைப்புக்குள் சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். எனவே, ஏனெனில், ஆகையால், அதுபோல, அதனால், வரை, பின்பு, இது எல்லாத்தையும் நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சென்டென்ஸை கொடுத்துருவாங்க, 2 சென்டென்ஸ் இருக்கும். அதை 2ஐயும் இணைக்கும் போது ஏனில் வருமா, எனவே வருமா, ஆனால் வருமா, ஆகையால் வருமா அப்படிங்கிறத இது நல்லா தரவா பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த அடைப்புகள் கொடுத்துருக்க சொல்ல கொண்டு அந்த சென்டென்ஸை நம்மளை இணைக்க சொல்லுவாங்க. அதில் சரியான இணைப்பு சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
அதையும் பார்த்துக்கோங்க. இது புது புக்கு, பழைய புக்கு 2 புத்தகத்திலையும் இருக்கு. அடுத்து அலகு 3 எழுதும் திறன். இது 15க்கு மார்க்கு கொண்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். ஒன்றும் கிடையாது. ஒரு திருக்குறள் அப்படியே பிச்சு போட்டு கொடுத்துருவாங்க. அந்த திருக்குறளை நம்ம வரிசைப்படுத்த தெரியணும். ஒரு பாட்டு லைனை என்ன பண்ணாங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துட்டு அந்த லைனை என்ன பண்ணணும் சரியா எழுத தெரியணும். அந்த மாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்தும் தொடர்கள் வந்து நிறைய இருக்கு. ஸ்கூல் புக்லேயும் புக் பேக்லேயுமே நிறைய இருக்கு. ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்து சரி பண்ண சொல்லுவாங்க. அதையும் பார்த்துக்கணும். அதுபோல் நமக்கு கொடுத்துருக்க 25 அதிகாரம் இருக்குல்ல, அந்த 25 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திருக்குறளையும் நல்லா ஓரளவுக்கு தெளிவாக சொல்லுற அளவுக்காவது நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இல்லைன்னா பார்த்தோடனே அந்த குறள் ஞாபகம் வர அளவுக்காவது படித்து வச்சுருக்கணும். அப்படின்னா தான் அந்த சொற்களை ஒழுங்குபடுத்துக ஈஸியாக நம்மளால் மேட்ச் பண்ண முடியும். மேக்ஸிமம் எளிமையாக இருக்கும். ஏதாவது ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 6ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா பருவம் 1ல் இருக்குது. இதெல்லாம் மாறி மாறி இருக்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்து தொடர் வகைகள். தொடர் வகைகள்லேருந்து 5 கொஷின் சாலிடாக கேட்பாங்க. செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. இந்த வினையிலேருந்து கேள்வி வராத ஒரு டிஎன்பிசி கொஷின் பேப்பர் இல்லவே இல்லை. குறைஞ்சபட்சம் 4 கொஷினாவது இருக்கும். அதனால் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். பார்த்த உடனே கண்டுபிடிச்சலாம். செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. நிறைய பேருக்கு இந்த தன்வினை பிறவினை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தன்வினையும் செய்வினையும் புரியாமலும் இருக்கும். அது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்டோ அவ்வளோ எளிமையாக நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? அது ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் அறிதல். ஆமாம், இதில் நாம் நிறைய தப்பு பண்ணுவோம். பார்க்கும்போது தெரியும் இது ஒருமையா இருக்கும்னு தோணும். ஆனா அங்க போய் பார்த்தா அது என்னவா இருக்கும், ஆன்சர் கீழே பார்த்தா அது பன்மையா வந்துடும் நமக்கு. ஸோ அந்த ஒருமை பன்மை நல்லா தெளிவா பார்த்து அதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது 12th இருக்கு, 10th இருக்கு பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு பின்னாடியும் ஒரு சில இடங்கள்ல இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் நம்ம. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க. இது 10th இருக்கு, 9th இருக்கு. ஒவ்வொரு புக்லயும் புக் பேக்ல இருக்கும் நமக்கு. 10th பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மைன்னு நமக்கு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. எங்க கொடுத்துருப்பாங்கன்னா 2வது இயல்லே கொடுத்துருப்பாங்க. ஒருமை பன்மை எப்படி கண்டறியறது, இடத்தை எப்படி கண்டறியறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரி, அடுத்து பாருங்க. மரபு தமிழ். திணை மரபு, உயர்திணை, அக்ரிணை. இது எங்க வரும்னா வழு வழால வரும் நமக்கு. திணை மரபுனா என்ன, வினா, இது பெயர் மரபு, திணை மரபு, பால் மரபு, இது ஒவ்வொன்றும் வந்துடும் நமக்கு. 10th 4வது இயல்ல பொது இலக்கணம் அப்படின்னு தலைப்புல கொடுத்துருப்பாங்க. வழு வழா அப்படின்னு வந்துடும் அந்த தலைப்புல நமக்கு. இருதிணை கொடுத்துருப்பாங்க. 7ஆம் வகுப்புல இயல் 1 மொழியால்வும் அறிந்து பயன்படுத்தும் திணை இருக்கு. 12th பார்த்தீங்கன்னா 4 வகை பொருத்தங்கள், திணை பாகுபாடு இருக்கும். இது வந்து பழைய புத்தகத்துல இருக்கும். 10th அதே போல 3 பொது இலக்கணங்கள் கொடுத்துருப்பாங்க. இதையும் நல்லா பார்த்துக்கணும். ஸோ 9th கொஞ்சம் பாருங்க. வழு வழா, வழுவமைதி கொடுத்துருப்பாங்க. இது பழைய புக்ல வழுவமைதி 9th போயிடும். புது புக்ல வந்து 10th இருக்கும். அதை நல்லா பார்த்துக்கணும் நமக்கு. 8th அது போல பாருங்க. மொழி திறன்ல கொடுத்துருப்பாங்க. 6ஆம் வகுப்புல அது போல இயல் 3ல இலக்கணமும் மொழித்திறனும் அப்படின்ற தலைப்புல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கணும். வழுவமைதி ஈஸியான ஒரு தலைப்பு தான். ஆனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் தேவை. அந்த படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். அடுத்து மரபு தமிழ், பால் மரபு, ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின் பால். இதுவும் நமக்கு முக்கியம். இதுவும் இலக்கணத்துல கொடுத்துருப்பாங்க. 5 பாலும் 10th இருக்கு. ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால். வந்தது, வந்தன அப்படின்றதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியணும். வந்தார், வந்தீர் அப்படின்னா என்ன டிஃப்ரெண்ட் நமக்கு சொல்ல தெரியணும். இது 9th இருக்கு, 7th இருக்கு, 11th இருக்கு, 12th இருக்கு. இது எல்லாத்தையும் நல்லா பார்க்கணும். சரிங்களா? 12th ஆல்ரெடி 4 வகை பொருத்தங்கள் சொல்லியிருக்கோம். இங்கேயும் பால் பாகுபாடுக்கும் 4 வகை பொருத்தங்கள் ரொம்ப முக்கியம். அதையும் பார்த்துக்கலாம். பழைய புக்கில் அது போல் 9th, 8th, 7th, 6th இது எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே இந்த வழு வழா, வழுவமைதிலாம் இருக்குது. அதையும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்க வேண்டியது. அடுத்து மரபு தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 தான் இருக்குது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலத்தையும் பயன்படுத்தி அந்த தொடர் எப்படி வரும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது 9th இருக்கு பாருங்க. தொடர் இலக்கணம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. பதம் கொடுத்துருப்பாங்க. பகுபதம், அதில் இடைநிலை என்ன, காலத்தை காட்டுமா, எந்தெந்த இடைநிலை காலம் காட்டும். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா. காலங்காட்டும் இடைநிலை எது,
சரிங்களா? அந்த இடைநிலையை வந்து கேட்பாங்க. இத்து இட்டு இரு இது இறந்த கால இடைநிலையா, நிகழ்கால இடைநிலையா, எதிர்கால இடைநிலையா, இப்பி இவ்வி இக்கு எது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்பாங்க. அது போல இத்து வந்து சாரி வர வேண்டிய இடத்துல இத்து வந்து அதுக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டாபிக். ஈஸியா இருக்கும். ஆனா புரிஞ்சுட்டோம்னா அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நல்ல ஈஸியா இருக்கு. இலக்கணத்தை பொறுத்தவரைக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்லவே கூடாது. இலக்கணம் தான் எனக்கு பெரிய கஷ்டமா இருக்குன்னா, இலக்கணத்தை நீ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுனா செய்யுளை விழுந்து விழுந்து புத்தகத்தை படிக்கிறது, இலக்கணத்துல ஈஸியா அந்த மார்க் அப்படியே தட்டிட்டு வந்துடலாம். அப்படியே லட்டு மாதிரி அந்த இலக்கணம். அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான், புரிஞ்சுக்கிட்டா போதும். இது வந்தா இதுதான்ப்பா, இது வந்தா இதுதான் அப்படின்னு நம்மளால போட தெரிஞ்சுட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இருக்கிறதுல இலக்கணம். செய்யுள் நம்ம மனப்பாடம் பண்ணி ஒரு பாட்டை படிச்சு நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லி ஒரு லைனை படிச்சு அதனோட ஆசிரியரை படிச்சு எந்த அதிகாரத்துல சொல்லியிருக்காருன்னு படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட, இப்ப ஊ வந்தா வினையச்சம், ஈ வந்தா ஈ வினையச்சம், ஆ வந்தா பெயரச்சம், தள்ளுல முடிஞ்ச தொழில் பெயர், இப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாத்தையும் நம்ம ஈஸியா படிச்சிடலாம். அதுதான் அதுல ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னா இதுதான் தமிழுக்கு. அது போல பாத்தீங்கன்னா பழைய புத்தகத்துல பாருங்க மரபு தமிழ் கொடுத்துருக்காங்க. 9th இருந்து கொடுத்துருக்காங்க, 8th இருந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லா நம்ம பாத்துக்க போறோம். அடுத்து வந்துருங்க. அதே மரபு தமிழ் சொற்கள் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுல 9ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அகரவரிசைப்படுத்தும் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஒலி மரபு, பிழையை நீக்கம், இது எல்லாமே சேர்த்து தான் அங்க கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நமக்கு மிங்கிள் ஆகி வருது. மரபு பிழையை நீக்கி எழுதுக, கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பாரதியார் சொல்லியிருப்பாரு. கத்தும் குயிலோசை, நமக்கு வந்து குயில் என்ன பண்ணும், கூவும் தான் நம்ம படிச்சிருப்போம். நாங்க என்ன சொல்லிட்டாரு, கத்தும் குயிலோசைன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் நமக்கு மரபு. அடிக்கடி கேட்ட ஒரு வினா இதெல்லாம், மறக்க முடியாத ஒரு வினா. தூக்கத்துல இருந்து கேட்டாலும் அது பாரதியார் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். அது மரபு பிழை அப்படின்னு சொல்ல தெரியணும் நமக்கு. அது அவ்வளவுதான். அது அதை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா ஒரு சிலதெல்லாம் அப்படியே இது வந்தா இதுதான்ப்பா அப்படின்னு மெமரி பண்ணி வச்சுக்கிட்டா போதுமானது. அடுத்து மரபு தமிழ். அது பார்த்தீங்கன்னா மரபு தமிழ் நிறுத்தல் குறியீடுகள், காற்புள்ளி, அரைப்புள்ளி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இப்போ ரீசெண்டா இதுலதான் வினா கேட்கறாங்க. இப்ப கூட கேட்டிருந்தாங்க லாஸ்ட் எக்ஸாம்ல. ஒரு புள்ளி மேல வச்சு கீழே ஒரு கமா கொடுத்துட்டு இது எதுக்கு ஒரு முக்கா புள்ளியா, அரை புள்ளியா, கால் புள்ளியான்னு கேட்டிருந்தாங்க. இது நல்லா அப்படியே எங்க இருக்கு அப்படின்னா 8th இருக்கு. 8th அழகா தெளிவா கொடுத்துருக்காங்க. புக் பேக்ல சூப்பரா இருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 டைம் வாசிச்சுட்டு நம்ம படிக்கும்போது இதெல்லாம் வந்தா இது, இதெல்லாம் வந்தா இது நம்ம கன்சல்ட் பண்ணி திரும்ப 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 அதை பார்த்துட்டே இருந்தோம்னா மறக்கவே மறக்காது. 8th புக் பேக்ல 3வது இயல்ல கடைசியா இருக்கு. அதையும் பார்த்துக்கோங்க. அதுல 9ஆம் வகுப்புல இயல் 9ல இருக்கு, 8ஆம் வகுப்புல இருக்கு இயல் 4ல, 11ஆம் வகுப்புல இயல் 6ல இருக்கு. அடுத்து பழைய புத்தகத்துல அது போல 12th 10th 8th 7th இருக்கு. இது எல்லாத்துலயும் அந்த கொடுத்துருப்பாங்க. அந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எல்லா எக்ஸாமுக்கும் முன்னாடி அதுல கேட்பாங்க, பாத்துக்கோங்க. கேள்விக்குறி வருமா, ஆச்சரியக்குறி வருமான்னு முன்னாடி கேட்டது வேற. இப்போ வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா ஒரே ஒரு ஃபுல் ஸ்டார், ஒரே ஒரு காற்புள்ளி. ஒரு விடுமுறை விண்ணப்பம் எழுதும் போது, இப்ப அனுப்புனர் பெறுநர் நம்ம எழுதும் போது அங்க வந்து இரட்டை புள்ளி வைக்கணுமா, கால் புள்ளி வைக்கணுமான்னு கொஸ்டின் கேட்பாங்க. வைக்கணுமா வைக்க கூடாதுன்றது நம்ம சொல்லணும். அதுக்கு தகுந்த மாதிரி நாம அதை ரெடி பண்ணிக்கணும் அந்த இடத்த. அது பார்த்துக்கலாம். ஓகே, லாஸ்ட் அழகு 4 பாருங்க. கலைச்சொற்கள். கலைச்சொற்கள் அப்படின்னாவே 10 கேள்வி கொடுத்துருக்காங்கப்பா. கலைச்சொற்கள், கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கலைச்சொல் நமக்கு 6வதுல இருந்து 12வது வரலும் கலைச்சொல் இருக்கு. ஒரு இங்கிலீஷ் வேர்டை கொடுத்துட்டு அதுக்கு தமிழ் மீனிங் கேட்பாங்க. அதுதான் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது சிறப்பு தமிழ்லயும் இருக்கு. சிறப்பு தமிழ் 11th 12thலயும் இருக்குது, கலைச்சொல் இருக்குது. 11ஆம் வகுப்புலயும் கலைச்சொல் இருக்கு. 12th வரலுமே கலைச்சொல் இருக்கு. அதனால எல்லா கலைச்சொல்லும் எப்படி 6 to 12th வரலும் சொல்லும் பொருளும் படிக்கிறோமோ, அதுபோல 6 to 12th வரலும் இருக்கக்கூடிய கலைச்சொல்லையும் படித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகேங்களா? புது புக்கு பிளஸ் பழைய புக்கு ரெண்டுலுமே படிச்சு வச்சுக்கணும். சொல்லும் பொருளும் மாதிரியே இதையும் படிக்கணும். அடுத்த அழகு 5 வாசித்து புரிந்து கொள்ளும் திறன். வாசித்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல 15 கொஸ்டின் கேட்கறாங்க. கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்க. நமக்கு மேக்சிமம் ஆன்சர் அதுலயே இருக்கும். இதுலலாம் நம்ம ஒரு கொஸ்டின் கூட தப்பு பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன்னா ஆன்சர் அதுலயே இருக்கும். அந்த ஆன்சரை ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணணும். இது மேக்சிமம் எங்கிருந்து கேட்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிளாஸ்லயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 இயலுக்கு பின்னாடி ஒரு பத்தி வினா கொடுப்பாங்க. அந்த பத்தி வினாவை தான் நமக்கு கேள்வியா கொடுப்பாங்க. அதுல கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி கூட நம்ம கேட்கலாம். அதே தான் கொடுப்பாங்க அப்படின்னு கிடையாது. அந்த மாடல் தான் நமக்கு, அதை தான் பயன்படுத்தி நமக்கு பத்தி வினா தருவாங்க. அதனால ஸ்கூல் புக்கை ஒவ்வொரு பத்தி வினாவையும் படிச்சு ஆன்சர் பண்ண நம்ம ரெடியா இருக்கணும். அந்த மாடல்ல தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, பத்தி வினாக்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அடுத்தது
இந்த பத்தி வினா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையுமே நமக்கு வந்து பத்தி வினா இருக்கு. 6th - 9th 10th வரலும் போகிறவர்களுமே நமக்கு இருக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து பழமொழிகளுக்கு பொருள் அறிதல். ஆமா, இந்த பழமொழி பார்த்தீங்கன்னா 8th இருக்கும். 8th பழமொழி இருக்கும், 9th பழமொழி இருக்கும், 7th சொலவடைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, 12th கொடுத்துருக்காங்க பழமொழிகள். இதெல்லாம் நம்ம படிச்சு வச்சுக்கணும். இது மட்டுமா பத்தாது, இன்னமும் எக்ஸ்ட்ராவும் படிக்கணும். புத்தகத்தை தாண்டியும் நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி, எங்கிருந்து வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஏன் இங்கேருந்து கேட்டு நம்ம போய் என்ன பண்ண முடியாது, அவங்கள்ட்ட கேஸ் போட முடியாது. அதனால அதுக்கு போட்டாலும் நம்மளால அது ஜெயிச்சு வெளியில வர்றது ரொம்ப கடினம். ஸோ அதனால நம்ம எங்கேருந்து கேட்டாலும் பழமொழியெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். இதுவும் இந்த பழமொழியை கூட எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த சொற்றொடரில் மாற்றி அமைச்சு எழுத சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி கூட நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் பார்த்துக்கோங்க. இது புது புக்கு ப்ளஸ் பழைய புக்கு, 2 புக்லையுமே நமக்கு இருக்கு. அடுத்து ஓமை தொடரை பொருளறிகள். மரபு தொடரா பொருளறிதல். ஓமைக்கு என்ன பொருள் இருக்கு, மரபுக்கு என்ன பொருள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா உள்ளங்கையின் நெல்லிக்கனி போல, அதனோட பொருள் என்னன்னு நமக்கு தெரியணும். உள்ளங்கனியில நெல்லிக்கனியா இருந்தா வெளிப்படையா தெரியும் அப்படின்னு தெரியணும். குன்றின் மேல் இட்ட விளக்கு போல அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த டாபிக் எல்லாம் நம்ம பார்த்த உடனே ஆன்சர் பண்ண தெரியும். இதுவும் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. ஒவ்வொரு பள்ளி புத்தகத்துலையும் பார்த்தீங்கன்னா 9th இருக்கு, ஓமை தொடர் கொடுத்துருப்பாங்க, 10th இருக்கு, 8ஆம் வகுப்புலையும் இருக்குது, 7ஆம் வகுப்புலையும் இருக்கு. தொடருக்கு பொருத்தமான எடுத்து எழுதுகன்னு சொல்லி மேட்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்து படிச்சு வச்சுக்கணும். அதுபோல 11th இருக்கு, 12th இருக்கு, 12th 6th இயர்லயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. பழைய புத்தகத்திலேயே அது போல இருக்கு. 12th பார்த்தீங்கன்னா 144வது பக்கத்துல மரபு தொடர்னு இருக்கு. 10ஆம் வகுப்புல பார்த்தீங்கன்னா ஓமை தொடர்கள், ஓமைகள்னே கொடுத்துருக்காங்க. 10th அது போல பழைய புக்ல மொழி மரபு தொடர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா புக்லையுமே நமக்கு இந்த கொடுத்துருக்க டாபிக் எல்லாமே புக்ல இருக்கு. இருந்தாலும் அதை தாண்டி நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துருங்க, பார்த்துக்கலாம். எளிய 6வது அழகு 6 பாருங்க, எளிய மொழிபெயர்ப்பு. 5 கேள்வி கேட்பாங்கம்மா. ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதல். அது வளரும் செல்வம் பிறமொழி சொல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 9ஆம் வகுப்புல இயல் 4ல மொழியை ஆள்வோல ஆங்கில சொல் இருக்கு, பிறமொழி சொற்கள் கொடுத்துருப்பாங்க. எடுத்துக்காட்டா வச்சுக்கோங்களேன். பீரோ, பீரோ தமிழ் சொல்லா என்ன சொல்லுன்னு கேட்பாங்க. இப்ப பீரோ தமிழ். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு என்பது என்ன சொல், மன்னிப்பு கொடுத்துட்டாங்க. தமிழ், மலையாளம், உருது, தெலுங்கு. இது என்ன வகை சொல்லு, மன்னிப்புனா உருது சொல் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். பீரோனா பிரெஞ்சு, சாவி அப்படின்னா என்ன சொல்லு. நம்ம பயன்படுத்துற முக்காவாசி தமிழ் சொல் தமிழ் சொல்லே கிடையாது, எல்லாம் பிறமொழி சொற்கள் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா நம்ம தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிறோம், அது தமிழ் சொல் அல்ல. ஓகேங்களா. இந்த மாதிரி சொற்கள் நிறைய இருக்கு. 7ஆம் வகுப்புல பார்த்தீங்கன்னா இலக்கிய வகை சொற்கள்ல திரிசொல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, திசை சொல் கொடுத்துருப்பாங்க. அந்த திசை சொல் எல்லாமே பிறமொழி சொற்கள் தான். சாவி, சன்னல், திருவிழா, இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்க வேண்டிய விஷயம். இப்ப டிஆர்பியில கூட ஒரு வினா கேட்டு இருந்தாங்கம்மா, வாரணம் என்பது என்ன சொல், திசை சொல்லா, திரி சொல்லா, இலக்கிய வகை சொல்லா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாரணம், வாரணம்னா கோழி, நிறைய இருக்கு அதுக்கு பொருள். ஸோ வாரணம் அப்படிங்கிறது ஒரு திரிச்சொல் அப்படின்னு இருந்துச்சு அதுல. ஓகே, இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதுல 11th பார்த்தீங்கன்னா நிறைய மலையிடை பெயர்கள் இருக்கு. ஆமா, அது பார்க்கணும். மொழியை ஆள்வோம், அதுல ஆங்கிலம் தமிழ் நிறைய கொடுத்துருப்பாங்க. 11th மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா மெய்ப்பு திருத்த குறியீடுகள், இது நல்லா பார்க்க வேண்டிய ஒரு டாபிக். இது ஸ்டார் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. 11th இயல் 8ல மெய்ப்பு திருத்த குறியீடுகள், எங்கெங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான திருத்த குறியீடு இருக்கணும். எக்ஸாம்பிள், ஒரு நியூஸ் பேப்பர் வடிவமைக்கிறோம் அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பரை திருத்தறதுக்கு என்ன குறியீடு போடணும், அதை திருத்திட்டு பிளாக்ல, அதாவது ஒரு ஹெட்லைன் போடும்போது ஹெட்லைனுக்கு வந்து நல்லா டார்க்கா போடணும், அந்த இடத்துக்கு என்ன குறியீடு போடணும் அப்படின்றதுக்கு அது கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்க வேண்டிய ஒரு தலைப்பு. 11th 8வது இயல் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு, அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அது போல சிறப்பு தமிழ்ல பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கில தொடர் இருக்கும், அதையும் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். 4வது இயல்ல சிறப்பு தமிழ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா நாங்க பார்த்தோம், அது நம்ம ஒன்லைனரை கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பார்த்து ஒன்றும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு. பழைய புத்தகத்தில் அது போல 12th இருக்கு, 10th இருக்கு, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்கள், மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல், இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. 9ஆம் வகுப்புல இருக்குது. அதுபோல் 9th இயல் 4ல் இருக்கு. இயந்திரங்களோட பயன்பாடுலாம் அங்கே கொடுத்துருக்காங்க. 11th 12th இருக்கு. சிறப்பு தமிழில் பார்த்துக்கோங்க. இணையம் சார்ந்த சொற்கள் இருக்கு. எஸ், இணையம் சார்ந்ததுன்னா இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி, பிரிண்ட்னா என்ன, விண்டோனா என்ன, மவுஸ்னா என்ன, இந்த மாதிரியான சொற்கள் நிறைய இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 70 சொற்கள் இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தமான சொற்களே ஒரு 2 பேஜ் கொடுத்து வச்சிருக்கிறோம் சிறப்பு தமிழ். அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. பழைய புத்தகத்தில் அது போல் நமக்கு எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம்.
அடுத்து வந்து அழகு 7 வந்துருங்க. அதுபோல எளிய மொழிபெயர்ப்பு இதையும் பார்த்துக்கலாம். 10ஆம் வகுப்புல இருக்கு மொழிபெயர்ப்பு கல்வி அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. ஆமா. இப்ப ரயில் பாதை அப்படிங்கிறத நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, தண்டவாளம் ரயில் பாதை நம்ம சொல்றோம்ல, அது எப்படி மொழிபெயர்த்தாங்க, அந்த மாதிரி சொற்கள் பாரதியார் வந்து மொழிபெயர்த்திருப்பார். அந்த லெசன் ரொம்ப முக்கியமானது. இயல் 5 அதுல ஒரு 2 3 சொற்கள் இருக்கும். அதுலதான் இந்த மொகுஸ்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பேட்மேன் லிட்டில் மேன் குண்டு போட்டாங்க இல்லைங்களா அமெரிக்கா வந்து, அந்த கொஸ்டின் வந்து அந்த லெசன்ல தான் நமக்கு வந்திருக்கும். அது வந்து டிரான்ஸ்லேஷனால தப்பு நடந்து அந்த குண்டு போட்டு அந்த நாடே வந்து என்ன பண்ணுச்சு, அழிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 7th அது போல மொழி திறன் இருக்கு, 6th இருக்கு, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கிளாஸ் அழகு 7 பாருங்க, இலக்கியமும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும். இது 15 வினா. இதுதான் நான் சொன்னேன், செய்யுளை மட்டும் நம்ம படிச்சா போதும், வேற எங்கேயும் போய் தேட வேண்டாம். ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி ஒவ்வொரு செய்யுளுக்கும் பின்னாடி ஒவ்வொரு ஆசிரியர் இருப்பாங்க, அதை பார்த்துக்கலாம். அது போல நமக்கு வந்து 6வதுலேருந்து 12வது வரலும் இருக்கக்கூடிய புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய திருக்குறளோட அதிகாரங்கள் கொடுத்துருப்பாங்க. 25 அதிகாரம் இருக்கும் நமக்கு. முக்கியமா சில டிஎன்பிசினாவே 25 அதிகாரம் தரவா படிச்சிருக்கணும். இந்த 25 அதிகாரத்தையும் நல்லா தரவு பண்ணிருக்கணும். இதுல இருந்து 4 கொஸ்டினாவது கேட்பாங்க. திருக்குறள்ல இருந்து குறைஞ்சபட்சம் 2 கொஸ்டின் இடம்பெறும். ஒண்ணு ஒரு திருக்குறளை கொடுத்து அது நடுவில் டேஷ் கொடுத்து எது வரலான்னு கேட்கலாம். அப்படி இல்லையா, திருக்குறளை நல்லா பிச்சு போட்டு ஒழுங்குமுறைப்படுத்துகன்னு சொல்லி கேட்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா அந்த திருக்குறள் எந்த அதிகாரத்துல வருதுன்னு கூட ஒரு கேள்வியை கேட்கலாம். பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து ஒவ்வொரு ஆசிரியர் பாருங்க. நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, இன்னா 40, திரிகடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி, அவையார், அதாவது 8 தொகை 10 பாட்டு எல்லாமே ஒவ்வொரு செய்யுளும் நமக்கு வரும். அவையார் பாட்டு, கம்பர் பாட்டு, எல்லா பாட்டும் ஒவ்வொரு செய்யுளும் வரும். இவங்கெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சு படிச்சு வச்சுக்கணும். இவங்களை படிச்சா அப்படின்னா அந்த பேலன்ஸ் கொஸ்டினை நமக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். தமிழோட தொன்மை எங்க இருக்கும், 7th இருக்கும், 8th இருக்கும், 9th இருக்கும். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். 9th ஒரு லெசன் இருக்கும், 7th ஒரு லெசன் இருக்கும், 8th ஒரு லெசன் இருக்கும் தமிழ்ல. அதையும் பார்த்து பழைய புக்ல அதை பார்த்து படிச்சு வச்சுக்கணும். அப்புறம் உவே சாமிநாதன், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், இவங்க லக்கோனார், இவங்கெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கணும். இங்க வந்துருங்க. ஆசிரியர்கள் தேவநேய பாவனர், இவரை பார்த்து வச்சுக்கணும். பாவலர் பெருஞ்சித்திரனார் பார்த்து வச்சுக்கணும். ஜி.யு. போப்பு, வீரமாமுனிவர், இது பாவேந்தர் பாரதிதாசன், டி.கே. சிதம்பரனார், குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன். அடுத்து பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத், தாரா பாரதி, வேலு நாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், முடியரசன், தமிழ்வழி, உருத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதன், நாமக்கல் கவிஞர். இவங்கெல்லாம் புது புக்கு. இவங்கெல்லாம் என்ன புக்கு, புது புக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட நம்மளோட சிலபஸ் முடிஞ்சிச்சு. புது புக்கு ப்ளஸ் பழைய புக்கு, இது எல்லாத்தையும் நம்ம தரவு பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இது வரலும் நம்ம தரவாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 100க்கு 100 மார்க் தாராளமாக எடுக்கலாம். ரொம்ப எளிமை தான். ஆனால் இந்த ஆசிரியரை பற்றி கேட்கும்போது முன்னாடிலாம் ரொம்ப எளிமையாக கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கொஷினை குறைச்சதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஷின் கேட்குறாங்க. கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பாட்டை கொடுத்து இது யார் எழுதுறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு வருது. ஸோ அந்த அளவுக்கு நாம் இந்த இடத்துல கொஞ்சம் ஆழ்ந்து படிச்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இவங்க தேவையில்லைன்னு விட்டுட்டும் போக முடியாது, இதில் கேள்வி கேட்பாங்களான்னு தெரியாது, கேட்க மாட்டாங்களான்னு விடவும் முடியாது. ஆனால் கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் இடம்பெறும். பாரதியார் கேட்பாங்க, பாரதிதாசன் கேட்பாங்க, வீரமாமுனிவர் கேட்பாங்க, ஜியு போப் கேட்பாங்க, ஹால்டுகள் கேட்பாங்க. இதோட நமக்கு கொஸ்டின் என்ன பண்ணும், கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நமக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா தரவாக பார்க்கக்கூடிய டாபிக் இதுவும் ஒன்று. இது எல்லாமே மேக்சிமம் செய்யுள் ப்ளஸ் பெரியார், அம்பேத்கர், அயோத்தியாச பண்டிதர், இவங்க 3 பேரையும் நல்லா தரவாக பார்த்து வச்சுக்கணும். இவங்கலேருந்து ஒரு கொஸ்டின், இவங்க ஜிகேக்கும் வருவாங்க ப்ளஸ் தமிழுக்கும் வந்துடுவாங்க. அதனால் இதுவும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வரலும் நம்ம சிலபஸ் இதோட ஓவர் ஆயிடுச்சு. சார் 8:30க்கு முடிக்கணுமா சார், இன்னும் தொடரலாமா சார், அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார், இருக்கீங்களா? பிரேம் சார் இருக்கீங்களா? ஓகே சார். சார் தொடரலாங்களா, மீண்டும் அடுத்த இதுக்கு போகலாங்களா இல்லை முடிச்சிடலாமா சார் கிளாஸு?